ஒருவரைக் கண்டு மக்கள் வெருண்டோடும் நிலையில் அவர்களது உரையாடலை ஒட்டு கேட்போருக்கு மறுமையில் வழங்கப்படும் தண்டனை என்ன? ஒருவரைக் கண்டு மக்கள் வெருண்டோடும் நிலையில் அவர்களது உரையாடலை ஒட்டு கேட்போருக்கு மறுமையில் வழங்கப்படும் தண்டனை என்ன? ஏ. நகங்களால் காதுகளில் சதையை வறண்டிக் கொள்வார்கள். பி. காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும். சி. கொதிநீர் காதில் ஊற்றப்படும். டி. காய்ச்சிய செம்பு காதில் ஊற்றப்படும். காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும். கன்ஃபார்மா லாக் செய்யலாம். கம்பி லாக் தி ஆன்சர் பி. காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும். கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? ஒட்டி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவருக்கு மறுமையில் வழங்கப்படும் தண்டனை காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும் என்று சொல்லி லாக் செஞ்சுருக்கேன். சரி, ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒருவரை கண்டு வெறுண்டோடுற நிலையில் அவர் இன்னொருத்தருடைய பேச்சை காது கொடுத்து செய்யுமெடுத்து கேட்கின்றார், ஒட்டி கேட்குறாரோ அவருக்கு நாளை மறுமையில் காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும். அப்போ இது நாங்கள் எப்பயும் செய்யக்கூடாது. யாராவது ரகசியம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஒட்டு கேட்கவும் கூடாது, அதை பரப்பவும் கூடாது. ஒருத்தரை கண்டு வெறுண்டோட்டுன்ற அர்த்தம் என்னது? இவர் பரப்பக்கூடியவராக இருப்பார். நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு செயல் என்றதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் நாங்கள் சர்வசாதாரணமாக மக்கள் இருக்கிறோம். கேட்டதெல்லாம் பரப்பக்கூடிய விதமாகவும் இன்னொருத்தர் பேசுகிற கன்வர்சேஷன் சாதாரணமாக காதை கொடுத்து கேட்குறோம். அது என்னமோ ஒரு ஹொபியாக பல பேர் செய்வார். இப்படியாவது நானும் தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஆர்வத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நாங்கள் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான பெண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் செய்யக்கூடாது. என்ற நாளை மறுமையில் காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படுகின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் கடுமையாக சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த காரியம். அப்போ இந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் இதை விட்டு நான் தூரமாகிக்கொள்ள வேண்டும். இதை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. மக்கள் நம்மளை கண்டு விரண்டோடக்கூடாது. அட இவன் வந்துட்டான், இவன் ஏதாவது கேள்விப்பட்டேன்னு சொன்னால் பரப்பிடுவான், இப்படி ஒரு நிலம் வந்தாலும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு கேவலம் தானே. உலகத்திலே மக்கள் நம்மளை கேவலமாக தான் பார்ப்பாங்க. நாளை மறுமையிலையும் கேவலமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, ஒருவரைக் கண்டு மக்கள் வெருண்டோடும் நிலையில் அவர்களது உரையாடலை ஒட்டு கேட்போருக்கு மறுமையில் வழங்கப்படும் தண்டனை என்ன? ஒருவரைக் கண்டு மக்கள் வெருண்டோடும் நிலையில் அவர்களது உரையாடலை ஒட்டு கேட்போருக்கு மறுமையில் வழங்கப்படும் தண்டனை என்ன? ஏ. நகங்களால் காதுகளில் சதையை வறண்டிக் கொள்வார்கள். பி. காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும். சி. கொதிநீர் காதில் ஊற்றப்படும். டி. காய்ச்சிய செம்பு காதில் ஊற்றப்படும். காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும். கன்ஃபார்மா லாக் செய்யலாம். கம்பி லாக் தி ஆன்சர் பி. காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும். கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? ஒட்டி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவருக்கு மறுமையில் வழங்கப்படும் தண்டனை காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும் என்று சொல்லி லாக் செஞ்சுருக்கேன். சரி, ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒருவரை கண்டு விரண்டோடுற நிலையில் அவர் இன்னொருத்தருடைய பேச்சை காது கொடுத்து செய்யுமெடுத்து கேட்கின்றார், ஒட்டி கேட்குறாரோ அவருக்கு நாளை மறுமையில் காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படும். அப்போ இது நாங்கள் எப்பயும் செய்யக்கூடாது. யாராவது ரகசியம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஒட்டு கேட்கவும் கூடாது, அதை பரப்பவும் கூடாது. ஒருத்தரை கண்டு வெறுண்டோட்டுன்ற அர்த்தம் என்னது? இவர் பரப்பக்கூடியவராக இருப்பார். நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு செயல் என்றதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் நாங்கள் சர்வசாதாரணமாக மக்கள் இருக்கிறோம்.
கேட்டதெல்லாம் பரப்பக்கூடிய விதமாகவும் இன்னொருத்தர் பேசுகிற கன்வர்சேஷன் சாதாரணமாக காதை கொடுத்து கேட்குறோம். அது என்னமோ ஒரு ஹொபியாக பல பேர் செய்வார். இப்படியாவது நானும் தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஆர்வத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நாங்கள் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான பெண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் செய்யக்கூடாது என்ற நாளை மறுமையில் காய்ச்சிய ஈயம் காதில் ஊற்றப்படுன்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் கடுமையாக சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த காரியம். அப்போ இந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் இதை விட்டு நான் தூரமாகிக்கொள்ள வேண்டும். இதை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. மக்கள் நம்மளை கண்டு விரண்டு விடக்கூடாது. அட இவன் வந்துட்டான், இவன் ஏதாவது கேள்விப்பட்டேன்னு சொன்னால் பரப்பிடுவான். இப்படி ஒரு நிலைமை வந்தாலும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு கேவலம் தானே. உலகத்திலே மக்கள் வந்து நம்மளை கேவலமாக தான் பார்ப்பாங்க. நாளை மறுமையிலையும் கேவலமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி.